நல்லா இருக்கு. அரே அரணி கம்மல் ஜோடியோடு தான் இருக்குமா? சரியா பெரிய கூட அம்பாவில் நம்மகிட்ட சிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு 2 புறா மட்டும் ஒரு 100-150 புறா இருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்படி ஒர்க்குன்ட்டு ஒர்க் பார்த்துட்டே ஓடிடும். கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹாய் வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழால் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேங்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக போன வீடியோலேருந்து நம்மளை எல்லாத்தையும் மாற்றிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது தான் நம்ம டைலாக்கு. ஆக்சுவலாக இன்னையிலேருந்து நம்ம அன்னையிலேருந்தே மாற்றிட்டோம், இப்போ இருந்து மாற்றிக்கலாங்க. சரி ஓகேங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அதேமாரி நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு ஒரு லோடு போனோமா. காலையில் ஒரு லோடு போயிட்டு ஒரு சைட்டில் நம்ம சைட்டில் ஸ்டீல் இறக்கி போயிருந்தோம். ஸ்டீல் இறக்கிட்டு இப்போ நம்ம ஒருத்தர் தான் போயிருந்தோம். ஏன்னா ஒரு பையனை கூப்பிட்டேன். அந்த பையன் பார்த்திங்கன்னா நம்ம வரல, நம்ம கூட இருக்கிறவன் தான் நம்மளோட பசங்க. நம்ம பசங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே வேலைக்கு போயாச்சு. எல்லாத்தையுமே அங்கங்கே ஒரு சைடில் இருக்காங்க. அப்புறம் நம்ம ஒருத்தர் தான் இருக்கோம்மா. சரி ஓகே, நான் சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தனே போய் லோடு பண்ணி லோடு இறக்கிட்டு வந்தாச்சு ஜம்முன்னு. பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்புறம் மதியம் ஒரு வீடியோ ஒன்று இருந்துச்சு, எடிட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் சரி சும்மா இருக்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான் நம்மளுக்கு எப்போவுமே. கிரிட்டுன்னு ஏதாச்சும் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் சரி ஓகே, இப்போ புறா பற்றி ஒரு வீடியோ எடுத்துடலாம், வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ போடவே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு க்ரியேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தாங்க. சரி ஓகே, நம்ம பார்த்திங்கன்னா புறா கூண்டு முன்னாடி தான் இருக்கோம். சில உள்ளே போய் நல்லா செக் பண்ணிட்டு வந்துட்டேன். அதேமாதிரி அங்கே பாருங்கள் புறா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் போயிட்டு ஃபஸ்ட்டே போய் செக் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்குங்க. ரொம்ப பிஸியானா காலையில் வேலைக்கு போனோம்னா நைட்டு வந்தோமா வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஆக்சுவலாக அதனால் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே போய் பார்க்கவே இல்லை எப்படி இருக்கு என்னன்ட்டு. ஏன்னா ரொம்ப நாளாக போய் உள்ளே போய் பார்த்தா இந்த பாம்பு அது இதுன்னு கொஞ்சம் பயத்தை காட்டி விட்டாங்களா. அதனால் இப்போ உள்ளே போயிட்டு வர்றதுக்கு போய் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகிறது நல்லாது. சரி ஓகேங்க, வாங்க போகலாம். போயிட்டு நம்ம புறா குண்டை விசிட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு என்னன்னு எனக்கே தெரியாது. வாங்க போய் உங்களோட சேர்ந்து நானும் பார்க்குறேன். சரி ஓகே, வாங்க போகலாம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் ஒரு வீடியோ எடுத்துருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. காட்டு கொத்துது போட்டு இது என்ன இங்கே ஒரு பாங்குச்சி காக்குது, இங்கே ஒரு குஞ்சு கிடக்குது, அங்கே ஒரு குஞ்சு கிடக்குது. அந்த கூட்டில் கொஞ்சம் போட் சரி ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் எனக்கு தெரிஞ்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீரியஸாக சொல்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா யாரும் இந்த என்னடா இவ்வளோ முட்டிச்சிருக்கு இவ்வளோ குஞ்சு பிடிச்சிருக்கு அப்போல்லாம் யாரும் கண் வைக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு புறா குஞ்சு இல்லைனா புறாவோ பெரிய அடல்ட் புறா இல்லை சிக்கா வேணும் எக்கா வேணும் எதுனாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன், தப்பு இல்லை. இதுக்கு என்னடா இவன் புறா மட்டும் இவ்வளோ இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் நினைக்கக்கூடாது, அது தப்பு. சரி ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம பார்த்திங்கன்னா அது மாதிரிலாம் நினைக்க மாட்டோம். நம்மகிட்ட இருக்குது போயிடுச்சு அவ்வளோதான், தட்ஸ் இட். ஏன்னா ஃபீல் பண்ணுவான், பட் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் அப்படி மட்டும் நினைக்கக்கூடாது, இவன்ட்டு இருக்கேன் அவன் நம்மகிட்ட இல்லை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நம்மகிட்ட இருக்குது, இது நாச்சி இருக்குப்பா, இன்னொரு நாள் நம்ம சம்பாதிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைங்க. என்னடா கருத்தூசிலாம் போட்டுன்னா இல்லை சொல்கிறேங்க. ஏன்னா நான்லாம் ஃபஸ்ட்டு சிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா போச்சுட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நான் வீடியோ போக பார்த்தீங்கன்னா எல்லாமே டவுன், முட்டையிலேருந்து சிக்குலேருந்து எல்லாமே டவுன் ஆகிட்டு இருக்கு. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. அதனால தான் சொல்கிறேன். சரி ஓகே, நான் வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுறேன். இங்கே பாருங்க, ஒரு தடி ஒன்றீங்களோ ஒன்றாரு அவர் போய் ஒளிஞ்சிக்கிறாராம். சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஒளிஞ்சிக்கிறாரு. ஆடம்மாக்கா மண்டையிலே அடிக்கிறீங்க. ஆக்சுவலாக அம்மா பாருங்க உள்ளே அரிசி போட்டிருக்கேன். ஏன்னா இங்கே கால்சியம் குறைபாட்டு பையன் ஒருத்தர் அதனாலே அப்படி அரே அக்கு தக்கச்சான் இங்கேயும் தெரியாது ஒன்றும் தெரியாது. அதனால் பேசிகிட்டு இருக்கேன்.
இந்திய எனக்கு தெரியாது. குட்டி பாய் நீ போட்டு ஒயிட்டாக இருக்கிற, சம்முன்னு ஒயிட்டாக இருக்கான்ல, அவனோட மதரா? யுவர் மதர்? யுவர் சன்னோ ஒரு டாக்டரோ? யாரும் இங்கே கொண்டு வந்து இப்படி போட்டிருக்கீங்க? ஏங்க மேடம்? தூக்கி அப்படியே விட்டுருவோம், கொத்திக்காதுரா. சரி, ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பங்கிட்டே இருக்கணும், வெளியே வரக்கூடாது, தப்பு. இது எங்கிட்ட இருந்து வந்துச்சு? ஓ சார், கஷ்ட காலத்துக்கு கூப்பிட்டு வரணும்ப்பா சாமி. இங்கே வருங்க ஒருத்தனை, உடம்புடி பாய். நேற்று முடிச்சு இங்கே எறும்பாவே இருக்குதே. திரும்ப வந்துச்சுன்னு தெரியலங்க. ஓகே, இங்கே விட்டுருவோம். இங்கே இருக்கணும். ஒருவேளை அங்கேருந்து வந்துருச்சோ? ஆக்சுவலாக இங்கே இந்த சிக்கன் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிலங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து படுத்து கிடக்குது. எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. இங்கே பாருங்க, இங்கே ஒரு சிக்கு இருக்குது. இந்த கலர் நல்லா இருக்குல்லங்க, இந்த கலர் நல்லா இருக்கு. ஓச்சி, அரே அராணி கலர் ஜம்முன்னு இருக்குல்ல. அடல்ட்டுங்க, எக்கு வச்சுருக்கு. செம்ம கலர், செம்மையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கலர். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் குறைபாடாக இருக்குல்ல, அது பறக்காது, உள்ளேயே தான் இருக்கும். வெளியே மட்டும் ஓப்பன் பண்ணால் தண்ணி குடிச்சிக்கும். அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒன்று மேலும் ஃபீமேலும் இங்கே எக்கு வச்சுருக்குல்ல, இதில் படுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று தெரியுதா, எக்கு ஓட்டை போட்டிருக்கு. அது நாளைக்கு நம்ம பொரிச்சிருன்னு நினைக்கிறேன். இவன் எங்கேருந்து வந்தானே தெரியல எனக்கு. ஒருவேளை அதாத்தான் இருக்குமோ? உயிர் காப்பாற்றணும்னு எடுத்து அது கூட விட்டுருவான். என்ன தக்காளிங்கெல்லாம் தப்ப தப்பான்னு மூக்குக்களே ஏறுது போ. டெஸ்ட்டு ஏற்கனவே டெஸ்ட்டு அலர்ஜி. இந்த ட்ராக்கில் அவ்வளோதாங்க இருக்குது. தென் அதுக்கப்புறம் இங்கே ஒருத்த படுத்து கிடக்குறான். ஓகே, நல்லா ஃபீட் பண்ணியிருக்குதுக்கு. நல்லா சாப்பிட்டு ஜம்முன்னு இருக்குது. இப்போ நம்ம வண்டி போகுது சிட்டிக்குள்ளே, பட் நம்ம இந்த ஆப்பிள் பாக்ஸ் வாங்கி போட்டுடலான் இருக்கிறேன், மறந்துடுறேங்க. இங்கேங்க தலைவலி. இங்கே ஒரு சிக்கு இருக்கா? ஒரு சிக்கு இருந்துச்சு, காணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 ட்ராக்கில் எதுவுமே இல்லை. இதில் ஒரு சிக்கு இருக்குது, இன்னொரு சிக்கு இருந்துச்சு. ஓப்பா, மேலே பறந்துட்டு இருக்குது பாரு, லுல்லு. பிடிச்சி விட்ருங்க பாருங்க. வைங்க, ஓப்பா சீரா அப்பட கம்மல் ஜோடியோடு தான் இருக்கணும். சரியா பெரிய கூடாது அம்பாவில். அடல் டே பாய் முடிச்சுக்கிச்சு, அதையும் முடிச்சு விட்றாரா? ருக்குமா இந்த ஓரத்துக்கு இருந்துடும். இங்கே கூட எக் வச்சுருக்கீங்களா? பின்ன இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக் வச்சுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 எக் வச்சுருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக் வச்சு படுத்துட்ருக்கான். இங்கே ஒரு சிக்கு இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் எத்தனை முட்டை கிடக்குது. எல்லாம் வேலைக்காக முட்டை ஊசி போச்சு. இங்கே ஒரு எக் வச்சுருக்கு, இங்கே ஒரு எக்கு. இங்கே 2ம் கண்ணு முழிக்காத குஞ்சுங்க. அழகாக இருக்குல்ல, செம்ம அழகாக இருக்குது. அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு கலர் செம்மையாக இருக்குது. இந்த கலர் அழகாக இருக்கா? செம்ம கலருங்க. செம்மையாக இருக்கு கலர்.
மக்கள். அவ்வளோதான் மக்களே. நம்மக்கிட்ட சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 இது 2 அப்புறம் ஒன்று. இந்த டைம் நம்மகிட்ட சிக்கு பார்த்திங்கன்னா 1 ஒரு 2 ஜோடி அப்புறம் ஒரு சிக்கு தனியாக இருக்குங்க. நம்மகிட்ட புறான்னு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது சிக்கு. அடல்ட்டு கேஜ் புறா வேணால் இருக்குங்க, இருக்கும். அடல்ட் புறா காட்டுருங்க, நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். எல்லாம் நான்லாம் எதுவுமே பண்ணுறதில்லைங்க. எல்லாம் அம்மா இதாக க்ளீன் பண்ணுறது, தண்ணி மாற்றுறது எல்லாம் அம்மா பார்த்துக்குது. இப்போ நான் ஒன்றுமே பண்ணுறதில்ல, நான் எதுவுமே பண்ணுறதில்ல. இப்போ வர அங்கே இருக்கானுங்க பாரு, இவனுக்கு தான் நம்மளோட சாம்ராஜ்ய பசங்க. காலையில் ஒரு வீடியோ பார்த்தேங்க, புறா மட்டும் ஒரு 100-150 புறா இருக்குன்னு நினைக்கிறேங்க. கூட்டாக ஒரு இடத்துல ஒரு மாடியை வீட்டில் இறங்குச்சு. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கு. இந்த மாதிரி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. பண்ண முடியாது. ஏன்னா நம்மகிட்ட இருக்கிற இந்த சின்ன கூண்டில் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது 50 புறா தாங்க வளர்த்த முடியும். ஏன்னா ஜாஸ்தியாக வளர்த்துறேன், இடையில இருக்குது முட்டை வைக்கிறதுக்கு. எல்லாம் கீழெல்லாம் முட்டை வச்சிட்ருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா வைக்க முடியாது. நம்ம இன்னும் கேஜி கொஞ்சம் பெருசு பண்ணி உள்ளே ஆப்பிள் பாக்ஸில் நிறையா மாற்றணும். அப்போ தான் நிறைய புறா வளர்த்த முடியுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சிக்கு வேணும் அப்படின்னா, இல்லை அடல்ட் வேணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். சரி, ஓகே மக்களே, இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிற மக்களே. பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம புறா பற்றின கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் காட்டியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல, அதை நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு புறா இல்லை கோழி, நம்மகிட்ட பார்த்திங்கன்னா கோழி இருக்குது, சேவல் இருக்குதுங்க. அதாவது பார்த்திங்கன்னா பெரு வீட்டு நாட்டுக்கோழி சேவல்கள், நாட்டுக்கோழி விடை தான் நம்மகிட்ட வச்சுருக்கோம். சில இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேட்சை நான் விற்றுட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா சிக்கு இறக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பெரிய சேவல்னு பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தரையில் சேவல் நிறுத்திடணும் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் அதெல்லாம் அப்படியே விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, இனிமேலாச்சும் ஏதாச்சும் பண்ணலான்னு நிறுத்தலான்னு ஒரு மைண்ட் செட் வருது. அப்புறம் அப்படியே ஒர்க்குன்ட்டு ஒர்க் பார்த்துட்டே ஓடிடும். தென் இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுவோம். சரி ஓகே, உங்களுக்கு சேவல் அதே மாதிரி விடை ஏதாச்சும் வேணும், இல்லை சிக்கா வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் புது அப்டேட்டு அப்புறம் சேவல் சேல்ஸ்லாம் நான் அதில் தான் போடுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சேவல் அப்புறம் புறாலாம் சிக்கெலாம் சேலில் போட்டுருவேன் நான். அதே மாதிரி அடல்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லணும். அதேமாதிரி சிக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள், அப்போ தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியுங்க. எல்லாத்தையும் நான் பேசணும், உங்கள்கிட்ட கேட்கணும், ஏதாச்சும் ஒன்று கேட்கணும். அதே மாதிரி சேல் போடுறதெல்லாம் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடியை மட்டும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, தொன்னுடைய பொறுத்து உங்களை SSK தமிழா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருங்க. சிரிப்படுத்த முக்கியம், சிரிச்சுக்கிட்டே இருங்க. சரி ஓகே, பாய்.